அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த காலை வணக்கங்கள். என்னோடு கூட சேர்ந்து தியானம் செய்ய உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். தரையிலே ஒரு விரிப்பை விரித்து நாம் அமர்ந்து கொள்ளலாம், அல்லது கட்டிலேயே அமர்ந்து கொள்ளலாம். பாயும் படுக்கையுமாக இருப்பவர்கள் கூட ஒரு தியான நிலையிலே நிதானமாக அமைதியாக இறைவனை உணர்ந்து இந்த தியானத்திலே பங்கெடுக்கலாம். அமர்ந்த வண்ணம் முதுகுத்தண்டு நேராக இருக்க, தோள்பட்டைகள் நேராக இருக்க, நமது கழுத்தும் நேராக இருக்க, இதோ உடலை சரி செய்து கொள்வோம். நமது கரங்களை தொடையின் மீது வைத்துக் கொள்வோம். இப்போது நாம் துவங்குகிற தியானத்திலே முழு ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் நாம் பங்கெடுப்போம். ஒருவேளை இந்த தியானத்தை நாம் இந்த நேரத்தில் செய்ய முடியவில்லை என்றாலும், நாம் நாள் முழுவதும் ஏதோ ஒரு நேரத்தில் நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுதில் அல்லது இரவு நேரத்தில் அனைவரும் உறங்கிய பின்பாக கூட நாம் நமது தனிமையிலே இந்த தியானத்தை பயிற்சி செய்யலாம். தியானம் செய்வதுதான் முக்கியம். ஆக உறங்கச் செல்வதற்கு முன்பாக ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை மூடி இறைவனை தியானித்து நமது உடலை நமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து சரியான மூச்சு பயிற்சியை மேற்கொண்டு ஒரு சிறப்பான தியானத்தை மேற்கொள்வது நமக்கும் நாம் வாழுகிற வாழ்க்கைக்கும் நம்மோடு கூட பயணம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை அள்ளித்தரும். ஆகவே இந்த தியானத்திலே விருப்ப உணர்வோடும் விழிப்புணர்வோடும் பங்கு பெறுவோம். வாருங்கள், தியானம் செய்வோம். அதிகாலை வேளையிலே தனது இறைக்காக பறந்து செல்கிற ஒவ்வொரு பட்சிகளுக்கும் இறைவன் உணவளிக்கிறார். நம்மை படைப்புகளின் மேன்மையாய் படைத்திருக்கிறார். ஆகவே இந்த இளங்காலை பொழுதில் இறைவனை தேடுவோம். இறைவனை நிச்சயம் கண்டடைய இறைவனே நமக்கு உதவி செய்வார். இந்த பஜனை பாடுவதன் மூலமாக இறைவனை ஆராதிப்போம், இறைவனை புகழ்ந்தேத்துவோம். இறைவனது ஆசீர்வருளும் நமக்கே சொந்தமாகும். கண்களை மூடி இந்த பஜனிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்திலும் இருக்கிறது என்பதை நமக்கு பாரம்பரியம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அண்டத்தில் உள்ள நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகியவை அனைத்தும் நமது பிண்டமாகிய இந்த உடலிலும் இருந்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் நிறைந்தவைதான் இந்த உடல். அந்த உடல்தான் நாமாக இருக்கிறோம். ஆக நம் உடலில் இருக்கிற இந்த ஐம்பூதங்களையும் நாம் நன்றியோடு நினைவு கூறுவோம். அவற்றை ஒரு சமநிலையில் வைத்துக்கொள்ள நாம் முயற்சி செய்வோம். இறைவன் கொடுத்த இந்த 5 பெரிய காரியங்களையும் நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளுகிற போது அவை நமது வாழ்விலே நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களாய் அமைகின்றன. இறைவன் கொடுத்த நீரை நான் எவ்வாறு
சரியாய் பயன்படுத்தி இருக்கிறேன் என சிந்தித்து பார்ப்போம். நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்களே, நீர் இல்லாமல் நம்மால் வாழ முடியுமா? ஆக அப்படி இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு உன்னதமான பரிசான நீரை சரியான விதத்திலே நான் பயன்படுத்த இனிமேல் முயற்சிப்பேன். ஒவ்வொரு நீர்த்துளியும் உயிர் துளி என்பதை உணர்ந்து அவற்றை வீணடிக்காமல் வாழ நான் உறுதி எடுத்துக் கொள்ளுவேன். வருகிற சந்ததி நீரில்லாமல் தவிக்கிற சந்ததியாக விட்டுவிட மாட்டேன். நீரை பாதுகாக்கவும் நீரை வீணடிக்காமல் இருக்க நான் முயற்சி எடுப்பேன். இதோ இந்த நிலம் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை. இந்த நிலத்திலே நாம் வாழவும் பயிர் செய்யவும் உணவு உட்கொள்ளவும் நிலமே நமக்கு பேருதவியாக இருக்கிறது. விவசாயம் செழிக்க, இந்த உலகம் வளம் பெற தனக்கு பேருதவியாக இருக்கிற இந்த நிலத்தை மனிதன் நன்றாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என நான் மனதார நினைத்து கொள்கிறேன். காற்று இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த மூச்சு காற்று தான். இந்த காற்று ஒவ்வொரு மனிதருக்கும் உயிரூற்றி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து பார்க்கிறேன். ஒருவேளை என்னால் இந்த காற்றை சுவாசிக்க முடியாது போனால் நான் இறந்து போவேன் அல்லவா? ஆக நான் இந்த மூச்சு காற்றை மதிக்கிறேன், அன்பு செய்கிறேன். ஒருபோதும் இந்த காற்று மாசுபட நான் காரணமாய் இருக்க மாட்டேன். எதிர்கால சந்ததி இந்த காற்றை நிம்மதியாய், சுதந்திரமாய், தூய்மையாய் பயன்படுத்தி கொள்ள நான் விட்டு வைப்பேன். ஒருபோதும் காற்றை மாசுபடுத்த நான் முயற்சி எடுக்க மாட்டேன். காற்று எனது சொத்து என்றும், காற்று எனது பரிசு என்றும், காற்றே எனது ஆசீர்வாதம் என்றும் நான் இப்போது உணர்ந்து கொள்கிறேன். காற்றை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆகாயமும் நெருப்பும் இதோ இறைவன் கொடுத்த பரிசுகள். அவற்றை முறையாய் நான் பயன்படுத்துவதும், இறைவன் நமக்கு வழங்குகிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இதோ இந்த ஆகாயத்தின் வழியாக இறைவன் கொடுக்கிற பலம் என்றும் ஆற்றல் என்றும் நான் உணர்கிறேன். அன்பு இறைவா, நீர் படைத்த இந்த உலகு எனக்கானது. இதோ இவை அனைத்தையும் ஆண்டு ஆட்சி செய்யுங்கள், பராமரியுங்கள், பக்குவப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே சுவாமி. இதோ நான் சிறப்பான விதத்திலே இதனை பயன்படுத்துகிற புத்திசாலித்தனத்தை எனக்கு கொடும். பஞ்சபூதங்களும் எனது உடலில் இருக்கிறது என்பதை உணர்ந்து என் உடலை பேணி காக்க எனக்கு பலம் தாரும். இந்த உடலின் வழியாக உம்மை மகிமைப்படுத்த நான் முயற்சி எடுப்பேன். ஒருபோதும் இந்த உடலை நான் அழித்து கொள்ளவோ, தேவையற்ற பழக்கங்களினாலோ தேவையற்ற பொருட்களினாலோ இந்த உடலை நான் அசுத்தப்படுத்தவோ முயற்சி எடுக்க மாட்டேன். இந்த உடலை கொண்டு உம்மை உணர்ந்து கொள்ள நான் முயற்சி எடுக்கிறேன். இந்த தியானத்தின் வழியாக இதோ இறைவா, நீர் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்கும் மனதார நன்றி செலுத்துகிறேன். என்னையும் இந்த உடலையும் இந்த உலகையும் ஆசீர்வதியும் சுவாமி. அன்பார்ந்தவர்களே, நம் வாழ்வில் நாம் தேர்ந்தெடுப்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சாய்ஸஸ் நிறைய இருக்கும், ஆனால் செலக்ட் பண்ண போகிறது நாம தான். எதை செலக்ட் பண்ணுகிறோம், எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதில் ஒரு புத்திசாலித்தனம் நமக்கு எப்போதும் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் அனைத்தும் கட்டாயம் இருக்கும். ஆனால் நான் எதை தேர்ந்து கொள்ளுகிறேன் என்பதில் தான் நான் எப்படி இருக்கிறேன் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. பாருங்கள், நாம் தேர்ந்தெடுத்தது தான் இப்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்றும், நாளை நாம் எப்படி இருப்போம் என்றும், எப்படிப்பட்ட மனிதராக மாறுவோம் என்றும் நம்மை தீர்மானித்து விடுகிறது. ஆக இன்றைய நாளிலே நான் தேர்ந்தெடுக்கிற மனிதர்களாக இருக்கட்டும்,
செயல்களாக இருக்கட்டும், காரியங்களாக இருக்கட்டும், சரியானவையாக இருக்கிறதா என்ற ஒரு தெளிவோடு நாம் இருந்தோம் என்றால், ஒரு கவனத்தோடு நாம் இருந்தோம் என்றால், ஒரு விழிப்புணர்வோடு நாம் தேர்ந்தெடுத்தோம் என்றால், நமது தேர்ந்தெடுத்தலெல்லாம் ஒரு நாள் நம்மை உயர்வுக்கு கொண்டு செல்லும். தவறானவற்றை தேர்ந்தெடுத்து விட்டு பின்னால் அதை குறித்து மனம் வருதுதல் மூடத்தனமான ஒரு காரியம். அதை ஒருபோதும் நாம் செய்ய வேண்டாம். ஆக நம் கையில்தான் நமது வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் தேர்ந்தெடுக்கிற மனிதர்கள், செயல்கள், காரியங்கள் அனைத்திலும் சரியானவற்றை தேர்ந்தெடுப்போம். பின்னாளில் ஒரு நாள் அது குறித்து நாம் மகிழ்ச்சி அடைவோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.